மக்களே ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர இப்போ போலீஸ் வந்து கைது செஞ்சிருக்கு. ஸோ எதனால கைது செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் எடுத்து சொல்றேன். கண்டிப்பா நீங்க அத நினைச்சு கரெக்ட் தான் கைது செஞ்சது அப்படின்ட்டு நீங்க வந்து நினைப்பீங்க. இப்படி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது ரீசென்ட்டா இவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாராம். காலையில 10 மணிக்கு போனவரு நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாராம். ஸோ அப்படி அந்த ஹாஸ்பிட்டல் அவரு இருக்கும்போது கிட்டத்தட்ட 8 குழந்தைகள் வரைக்கும் பிறந்ததாம். மொத்தமே பெண் குழந்தைங்களாம். ஸோ நார்மல் டெலிவரி கூட கிடையாதாம். எல்லாமே சிசேரியனாம். ஸோ எல்லாமே பெண் குழந்தைகள். அதனால இந்த இடத்துல வந்து ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகுது. ஸோ அதனால அவர் வந்து சொசைட்டிக்கு ஒரு அட்வைஸ் வேற குடுக்குறாரு. என்னன்னு பார்க்கும்போது, மொத குழந்தை வந்து என்ன குழந்தை வேணா பெத்துக்கோங்க. அடுத்த குழந்தை வந்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி செக் செக் பண்ணிக்கோங்க. கருவுல இருக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கணுமா. அது போன்ற ஒரு பதிவ வந்து போட்டிருக்காரு. ஸோ இது வந்து சோசியல் மீடியால பரவலா அப்படியே பரவ ஆரம்பிக்கவே, இவர வந்து இப்போ வந்து கைது நடவடிக்கை வந்து பண்ணியிருக்காங்க. இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து பெண் சிசு கொலைய வந்து ரொம்ப ஆதரிக்கிற விதமாக இருக்கு அப்படின்ட்டு, ஸோ இவர் மேல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்போ சோசியல் மீடியால வந்து வைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பழைய காலத்துல இருந்து மாறி, மாறி, மாறி மனுஷன் எவால்வேட் ஆகி, இப்போ வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் ஒரு புறமா வந்துட்டான். இந்த சாதி, பெண் சிசு கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தள்ளி தூரமா வைக்கிறோம். இந்த பெண் சிசு கொலையெல்லாம் முற்றிலும் அழிஞ்சு போச்சு அப்படி என்கின்ற இந்த சூழ்நிலையில, இது போன்ற மனிதர்கள் அதை பத்தி பேசும்போது, கண்டிப்பா இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கோபத்தை வந்து உண்டாக்கும்ன்றது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இவர் பேசியிருக்கிறது உண்மையாவே லிட்டரலி ரொம்ப ஒரு தவறானது அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே மாரி இந்த பெண்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள வந்து என்னன்ட்டு சொல்றது? அவங்களுக்கு எதனா பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கும். அத வந்து எல்லா பெண்கள் மேலயும் அவதூறுகளை பரப்பி, திட்டி, ஒருமையில பேசி, அது போன்ற வார்த்தைகள கூட இவர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் கூட இப்ப சோசியல் மீடியால வந்து பரவலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறுன்ட்டு தான் சொல்லணும். ஸோ பெண்களை பற்றி தவறாக பேசுபவன், ஃபர்ஸ்ட்டு உனக்கு ஒரு அம்மா, உனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்கள பத்தி நெனச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆன்ஸர தான் இந்த இடத்துல அவங்களுக்கு நான் வந்து குடுப்பேன். எனிவே நண்பர்களே, நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.